பணி முடிந்து செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு. சிசிடிவிலாம் முறையா இயங்கல அப்படின்றாங்க ரயில் நிலையத்தில். மேலும் இந்த புறநகர் மின்சார ரயிலில் வந்து திருநங்கைகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்கு, ரவுடிசம் அதிகமாக இருக்கு. பயணிகள் வந்து அச்சுறுத்தும் வகையில் வந்து அவங்கள்ட்ட வந்து யாசனை இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளும்? இது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ரயில்வே காவல்துறையினருடைய வேலை, சட்டம் ஒழுங்கு அவர்கள் பார்க்க வேண்டியது. நிச்சயமாக நம்ம அதை அவங்கள்ட்ட கவனத்துக்கு எடுத்துச்சுன்னா அதையும், ஏன்னா ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பு நாம் அவசியம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும். சார், தென்னக ரயில்வே இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வில் மாநில மொழி உள்ளிட்ட 3 மொழிகளில் கேள்வித்தாள் தரப்படலை. தமிழில் கேள்வித்தாள் இல்லைன்னு ஸ்கூல் கிடைச்சு அஸ்வினி வைஷ்ணவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறது ரயில்வே துறை. ஆனால் ஒரு தவறான ஒரு தகவல்கள், அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் ரயில்வே துறை மட்டுமல்ல, உள்துறையின் கீழே இருக்கின்ற பேராமிலிட்ரி, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட அந்த தமிழ் மொழியான நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆட்சியில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு 5 பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது. இதில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு, முதல் மாநாடு. அது அடுத்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இது முதல் மாநாடு. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டார். அவங்களுக்கு அஃபீஷியலாக தயாராகும் போது சொல்லுவாங்க. தேர்தல் நெருங்குவதால இடி ரெய்ட வந்து தமிழக அமைச்சர்கள் மீது ஏவி விடுறாங்கன்னு சொல்லி கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. இடிக்கும் மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சொல்லி ஆர்எஸ் பாரதி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில், நீங்களே இது சுமூகமாக கேள்வி கேட்டிருக்கீங்க, பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட், அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்களின் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது. அதனுடைய அவர்கள் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. அவர்கள் அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னைக்கு பேசுவதற்கு